சிவனோட வீடியோ போட்டால் மட்டும்தான் ஷேர் பண்ணுவீங்களா? ஏன் முருகனோட வீடியோ போட்டாலும் யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்களா? ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? போன வாட்டி விநாயகரோட வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் ஃபாலோ கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி முருகனோட வீடியோ போட்டிருந்தேன், ஃபாலோவர்ஸ் 100 பேர் தான் ஃபாலோ கொடுத்துருக்கீங்க. ஏன் முருகனோ யாருக்குமே பிடிக்காதா? முருகனோட வீடியோ போட்டால் மட்டும் யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்களா? இதை நான் எனக்காக ஷேர் பண்ண சொல்லல. இப்போ நீங்க பாக்குற அந்த முருகன் சிலை என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்களே பாருங்க. 4-5 துண்டுகளா அதை உடைச்சிருக்காங்களா வெட்டி இருக்காங்களான்னு தெரியல. நான் இந்த முருகன் சிலையை தான் பாக்குறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தேன். அப்போ எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும். இந்த சிலையோட தலை எங்க இருக்கு, கை எங்க இருக்கு, உடம்பு எங்க இருக்குன்னு தெரியல. நான் ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒட்ட வச்சுட்டு வந்தேன். கடைசியா கல் சிலையை நான் கூட கொஞ்சம் சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது சிம்மில் செஞ்ச சிலை தான், சரி பண்ண முடியும். இதை நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிலைகளை, கோயில் சிலைகள்லாம் செய்யறவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிடுவாங்க. இதை சரி பண்றதுக்கு ஒன்றும் எவ்வளவு ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது. நான் வேணா பேமெண்ட் தரேன். சிலை செய்யறவங்க யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.